கோவை அவிநாசி பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கோவை மண்டல நிர்வாகிகளுக்கான தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடம் இருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன், தமிழ்நாட்டில் தற்போதைய அரசியல் சூழலில் அதிமுக தலைமையில் வெற்றி பெறும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என குறிப்பிட்டார். விண்ணப்ப படிவங்களை இன்று முக்கியமானவர்களுக்கு விநியோகிக்க இருக்கிறோம். தேர்தலிலே நிற்கக்கூடிய சூழல் இருப்பவர்கள் அந்த விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய தேர்தல் அரசியல் நிலை தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தமிழகத்திலே வெற்றி பெறக்கூடிய ஒரு பிரகாசமான வாய்ப்பை பெற்றிருக்கிறது. அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத போக்கே காரணமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாக மேலும் மேலும் சாதாரண வாக்காளர்களை ஏமாற்றும் வகையிலே தொடர்ந்து வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருப்பது வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் மிக முக்கியமாக தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையிலே இருக்கிறது. தென் மாநிலங்களிலே இருக்கின்ற மாநிலங்களிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், போதைப்பொருள் நடமாட்டம் என்று இவைகளை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இந்த அரசு செயல்படுவது வெட்கக்கேடாக இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பள்ளியிலே படிக்கும் மாணவர்களுக்கு போதை பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இவைகளை கண்டும் காணாத அரசாக இந்த அரசு செயல்படுவது மிக வேதனையான வருத்தமான செய்தி என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நேற்றைய தினம் தமிழக அரசு, தமிழக முதல்வர் மகளிருக்காக ஒரு தொகையை வங்கியிலே போடப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பு வெளிவந்தது. மகளிருக்கு பணம் மாதம் கொடுப்பது, அவர்களுக்கு தொகை கொடுப்பதிலே தேசிய ஜனநாயக கூட்டணியோ அதிமுகவோ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோ எதிரிகள் அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே 2000 ரூபாய் மாதம் கொடுக்கப்படும் என்ற முதல் அறிவிப்பை வெளியிட்டதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அப்படி இருக்கும்போது தேர்தல் பயம், தேர்தல் ஜுரம், இதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் பெண்களுக்கு 3000 + 2000 5000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்தது என்பது வெட்ட வெளிச்சமாக நம்முடைய தமிழகத்தினுடைய தாய்மார்களை ஏமாற்றக்கூடிய நிலையை இந்த தமிழக அரசு எடுத்திருக்கிறது. ஏற்கனவே கொடுத்த 1000 ரூபாய் என்பது ஒரு கையிலே கொடுத்து மறுகையிலே டாஸ்மாக் கடைக்கு போய் சேர்ந்ததை நாம் நன்கு அறிவோம். அப்படி இருக்கும்போது தமிழக ஆட்சியாளருடைய சூழ்ச்சி, அவர்கள் கொடுக்கின்ற இந்த பணம் மீண்டும் அவர்கள் கஜானாவுக்கு வந்து சேரும். அவர்கள் செயல்படுத்த திமுக அரசு நினைப்பது வேதனைக்குரியது, வருத்தத்திற்குரியது. ஏற்கனவே
பணி நிரந்தர கூறினார்கள். இல்லை என்று கூறினார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் கொடுத்த கூறினார்கள். புதிய ஆசிரியர் நியமனம் காசு கிடையாது என்று கூறினார்கள். மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் புதிய நியமனம் செய்ய தொகையை அவர்கள் இல்லை என்றார்கள். பழைய ஊதியத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய நிலையை அவர்கள் நிதிநிலையிலே ஏற்படுத்த முடியாத காரணத்தினால் அதை மாற்றுப்பாதையிலே செலுத்தி நம்முடைய அரசு ஊழியர்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். அதே போல் அரசு போக்குவரத்து ஓட்டுநர் நடத்துனர் ஊதிய உயர்வு புதிய நியமனம் இதற்கு பொருளாதாரம் இல்லை குறைவு என்று கூறுகிறார்கள். மின்வாரிய ஊழியர்கள் நியமனம் செய்ய பணமில்லை என்று கூறுகிறார்கள். கல்வி கடன் தள்ளுபடி செய்வதற்கு மனமும் இல்லை, கேட்டால் பணமும் இல்லை என்று சுலபமாக அரசு கூறுகிறது. இப்படி பல துறைகளுக்கு பணமில்லை என்று கூறிவிட்டு தேர்தலுக்கு 20 நாட்களுக்கு முன்பு வாக்கு பெறுவதற்காக வாக்குக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக மகளிரை 5 வருடம் ஏமாற்றியது போதாது, மேலும் ஏமாற்றலாம், ஏமாறுவார்கள் என்ற தைரியத்திலே அவர்கள் இந்த தொகையை பணத்தை அறிவிப்பது என்பது நிச்சயமாக வாக்காளர்கள் இவருடைய உள்நோக்கத்தை எண்ணத்தை புரிந்து கொள்வார்கள். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. எந்தெந்த திட்டங்களை எல்லாம் சென்ற அதிமுக அரசு முறையாக சரியாக செய்ததோ அதிலே பெரும்பாலான திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியது, செய்யவில்லை. பல திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி அதே நிலையை இப்பொழுது ஏற்படுத்த நினைக்கிறார்கள் என்பதை வாக்காளர்கள் நன்கு அறிவார்கள். இன்னும் 2-3 தகவல் சொல்லிடுறேன் சார், அப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க. 3 மாத காலம் ஆயிருக்கு. விவசாய தட்கல் மின் இணைப்புக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தியோ இன்னும் அதை முழுமையாக வழங்கவில்லை. அங்கன்வாடி ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகிறது. ஓய்வூதிய பணிக்கொடை நிறைவேற்றி அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகள், ரத்தார தேர்வுகள் வெளிப்படையான முறையிலே தேர்வு நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த அரசுக்கு செய்ய முடியுமா முடியாதா என்று பதில் கூற வேண்டும். பட்டதாரி ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு உடனடியாக நிரப்பிய மாணவர்களின் தரமான கல்வியை அரசு உறுதி செய்ய வேண்டும். கோவை மாநகராட்சி பொறுத்தவரையில் ஆங்காங்கே கழிவுநீர் சாலை கலப்பது மற்றும் நிலுவையிலே உள்ள மழைநீர் வடிகால் பணிகள் அதற்கு தீர்வு காண வேண்டும். போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சாதாரண மக்கள் கருதுகிறார்கள். தொண்டாமுத்தூர் ஊரகப் பகுதியிலே உள்ள விவசாய நிலங்கள் அருகில் உள்ள வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் மற்றும் காட்டு பன்றிகளால் ஏற்படும் சேதத்தை தடுக்க வேண்டும். மக்கள் அச்சத்தை அரசு போக்க வேண்டும். கோவில்பாளையம் சர்க்கார் சமாக்குளம் ஒன்றியத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாடு அவசியம் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று. கேள்வி கேட்டால் சொல்லுங்கள் சார். தொகுதி பங்குகளை கொடுத்து பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டீங்களா? வாய்ப்புகள் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் மேலும் கூட்டணி கட்சிகள் சேரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. அதற்குள் கூட்டணி மேலும் வலுப்பெறும் என்று நம்புகிறேன். அதற்கு பிறகு படிப்படியாக கூட்டணிகள் முழுமை பெற்ற பிறகு
கட்சிகளுக்கான எண்ணிக்கை, அதற்கு பிறகு தொகுதிகள், வேட்பாளர்கள் என்று படிப்படியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் அந்தந்த கட்சியிலிருந்து வெளிவரும். கட்சியினுடைய கூட்டணியினுடைய மூத்த கட்சிகள் இதையெல்லாம் இறுதி செய்து மற்ற கட்சிகளோடு கலந்து பேசி ஒத்த கருத்தோடு அறிவிப்பார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் கோவையிலிருந்தும் கொங்கு மண்டலத்திலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு கோவையில் ஏதாவது தொகுதி கேட்க நீங்கள் பொதுவாக 4 மண்டலத்திலிருந்தும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி குரல் ஒலிக்க வேண்டும் என்ற எண்ணம் தலைவரிடமும் தொண்டர்களிடம் இருக்கிறது. அதற்கேற்றவாறு எங்களுடைய வியூகம் தேர்தல் களத்திலே அமையும். தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்துக்குமே உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அது தலைவர் கண்டுக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு உயிர் போயிருக்கிறது. மிக வருத்தமான செய்தி என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு கூட்டத்திலே ஒருவர் இறந்து போய் விடுகிறார் என்றால் அதற்குண்டான முழு பொறுப்பையும் அரசாங்கம், பாதுகாப்பு, கூட்டம் நடந்த கட்சி இவைகளெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வரும் நாட்களிலே இது போன்ற நிலைகள் இல்லாத வகையிலே 100% உறுதிப்படுத்த வேண்டும். ஏதாவது எங்கேயாவது ஒரு சுணக்கம் இருந்தால் அது இல்லாத வகையிலே எல்லா ஏற்பாடுகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு.